அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் தான். ஸோ மேக்ஸிமம் வேரியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே போல் யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போது நான் ஒரு 5 புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன் யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணாம், இந்த பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 புக்லெட் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக இருக்கும், 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். ஓகே, அப்புறம் ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட் தனியாக இருக்கு. ஓகே, ஃபார்முலா புக்லெட் கம்ப்ளீட்டாக 10 யூனிட்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 265 பேஜ் புக்லெட். இது ஆக்சுவலாக இது வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் வந்து 2023 மட்டும்தான், சிங்கிள் இயர் தான் நடந்திருக்கு இல்லையா, அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் 3 புக்லெட் வந்து 6000 எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். இது கூடவே டெஸ்ட் பேட்ச் காம்போ. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரைஸ் சொல்லுவேன். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 9384686847. அதே போல் என்னுடைய கிளாஸஸ் வந்து நான் இது போல் டெய்லி போடுற கிளாஸஸ் நீங்கள் கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த சாப்டர் வைஸ் கொஷின் இப்போ ஃபார்முலா புக்லெட் ரெடி பண்ணதை ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன். இதான் அந்த புத்தகம். அது ஜஸ்ட் இந்த புத்தகத்துடைய கண்டென்ட் எல்லாமே பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் இருக்கும். ஸோ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இது வந்து ஃபுல்லாக ஃபார்முலா, எந்த ஏரியா கேட்டாலும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஏரியா ஃபார்முலா தேவைப்படுதோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ரிலேட்டடாக என்ன தேவை அப்படின்ற ஃபார்முலாஸு. ஓகே, ஸோ அல்ஜிப்ரா ஓரியன்டாக இது வந்து ரியல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அசிம்டோட்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபார்முலா கலெக்ஷன். இது மொத்தமாக ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஓகே, அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி ஓரியன்டான கொஸ்டின்ஸு, பிடிக்கு இது போல் ஜென்ரலாக பிடியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கண்டென்ட்டு. ஓகே, அப்புறம் கிரேடியன்ட்டு, இது வந்து வெக்டார் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து இது வந்து ஃபூரியர். அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின் கலெக்ஷன். ஓகே, ஸோ தேவையானது எல்லாமே இருக்குங்க, ஒர்த்தாக இருக்கும். இந்த ஃபார்முலா புக்லெட் பார்த்துட்டு இது பாருங்கள். நம்பர் ஆஃப் ப்ரைம் டிவைசஸ், ஐடியல்ஸ், ப்ரைம் ஐடியல்ஸ், மேக்ஸிமல் ஐடியல்ஸ், நில்போட்டன்ட் எலமெண்ட்ஸு. ஓகே, ஸோ ஜீரோ டிவைசஸ் எவ்வளோ கலெக்ட் இருக்குது, நில்போட்டன்ட் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற இம்பார்ட்டன்ட் கீ ரிசல்ட்ஸ் இது போல் அழகாக மெர்ஜ் பண்ணி செமையாக கொடுத்துருவேன். ஸோ இது மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. இந்த புக்லெட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்லெட்டு, இது எல்லாமே காம்போ ப்ரைஸ் மொத்தமாக கொடுத்துருவேன், கூடவே டெஸ்ட் பேட்ச். ஸோ இது ஃபுல் பேக்கேஜ் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, வேணுன்றவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நான் ரெகுலராக போடுற வீடியோஸும் நீங்கள் கவனிக்கணும். நான் ரெகுலராக என்னென்ன வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்றது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸில் வந்து ஒரு முக்கியமான கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாம் ஒர்த்தாக தான் இருக்கும். அப்படியே 1 by 1 பார்த்துடலாம். Let A equal to -1 whole power n plus 1 by n belongs to natural number. The set of limit points of A என்னன்றதை கேட்குறாங்க. வாட் ஆர் த லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்றது நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு சீக்வன்ஸாக பாருங்கள். ஸோ ஏன்னு வந்து -1 whole power n plus 1 by n எடுத்துக்கோங்க. we take odd and even. ஸோ ஈவன் சீக்வன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 1 plus 1 by n கிடைக்கும். ஆட் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2n - 1 ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஆட் டேர்ம்ஸும் கலெக்ட் பண்ணிங்கன்னா -1 plus 1 by 2n - 1 அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். as limit n tends to infinity கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து goes to +1, இது goes to -1. அப்போ வாட் ஆர் த லிமிட் பாயிண்ட்ஸ்னு கேட்டால் -1 +1. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஈவன் கேஸ்க்கு -1 whole power 1 வரும், ஆட் கேஸ்க்கு -1 whole power -1 வரும். ஸோ ஈவன் கேஸோட சீக்வன்ஸோட லிமிட் வந்து 1க்கு கன்வர்ஜ் ஆகும், ஆட் கேஸோட சீக்வன்ஸோட லிமிட் -1க்கு. அப்போ லிமிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and -1 அப்படி நீட்டாகவே இது நான் கொடுத்துருவோங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கும் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே. இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸுக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் இப்படி தான் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் போடுற பாருங்க, டெஸ்ட் பேட்ச் எல்லா கொஸ்டினுக்குமே டீட்டெயில் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. சீக்வன்ஸ்லி காம்பேக்டுக்கான டெஃபினிஷன் அது. Let x, d be a metric space and A is a subset of X. In every sequence in A has a convergence subsequence in a point to A or that, then A is now sequentially compact. அப்போ sequentially compact implies compact. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. x, d be a metric space, A is a subset of X இருந்தால் every sequence in A has a convergence subsequence. That convergence limit has to belongs to A இருக்கு அப்படின்னா A is sequentially compact டிஃபைன் பண்ணுவோம். ஸோ sequentially compactக்கான டெஃபினிஷன் தான் அது ஆக்சுவலாக. ஓகே, நோட் பண்ணிக்கிங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சீக்வன்ஷியல் காம்பாக்ட் இம்ப்ளைஸ் காம்பாக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் பட் நோவர் டிஃபரன்ஷியபிள். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இன் ஆர்ல இருக்கும், பட் எங்கேயுமே டிஃபரன்ஷியபிள் ஆகாது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து வைஸ்டாஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது கோல்டுபெர்க்ல இந்த கொஸ்டின் இருக்கும் பாருங்க. வைஸ்டாஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் எவ்ரிவேர் பட் நோவர் டிஃபரன்ஷியபிள் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன். இது எப்படி டிபெண்ட் பண்ணா f of x equal to summation n from 0 to infinity a power n cos of b power n into pi x. So a lies between 0 to 1. So ab வந்து greater than 1 இருக்கணும், b is odd term இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இந்த கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ வைஸ்டாஸ் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேர் இன் ஆர் பட் நோவர் டிஃபரன்ஷியபிள்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இது உங்களுக்கு அசால்ட்டாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் டேக் an ஈக்குவல் டு 1 + 1/n ஹோல் பவர் n ஃபார்மேட் இருக்கா, இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் லாக் ஆஃப் 1 + 1/n. ஓகே, ஸோ இதனுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா இது எங்கே கன்வர்ஜ் ஆகுன்றதை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கன்வர்ஜ் ஆகும். அப்போ ஈன்னு வந்து நிற்கும் லிமிட். ஸோ இப்போ ஏனுடைய சீக்வன்ஸ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லிமிட் பார்த்துக்கங்க. n into log of 1 + 1/n வந்து converges to 1. இது எப்படி தெரியுதுங்களா? 1 + 1/n divided by 1/n இந்த ஃபார்மேட் இருக்கு. இது எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ log 1 + x என்ற ஃபார்மேட். n tends to infinity இருந்தா 1/n tends to 0க்கு போகும். ஸோ அப்போ இந்த கேஸ் என்ன ஆயிடுது, converges to 1 ஆயிடுது. அப்போ e⁻1 வந்து நம்மளுக்கு e தான். ஸோ அப்போ லிமிட் வந்து e, அவ்வளோதாங்க, சிம்பிள். சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா a கொடுக்குறேன். சும்மா an equal to 1 plus some a/n whole power n இருந்தா what is limit of an? நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். உங்க ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க, ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. நான் காம்பாக்ட் செட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, எப்படி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் செட் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். சீரியஸ் an is converges absolutely இருந்தா an is converges. அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் வந்து ஆல்வேஸ் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். ஸோ எந்த ஒரு அப்சல்யூட் கன்வர்ஜன் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து டிஃபால்ட்டாகவே கன்வர்ஜ் ஆகிடும்ன்றது கரெக்ட். அடுத்து, வாட் ஆஃப் த லிமிட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா f of x equal to x to the power x எடுத்துக்கிட்டா லிமிட் x tends to 0 plus x to the power x வருன்றதை பார்க்குறோம். ஸோ x to the power x அப்படி எழுதிக்கலாம். ஸோ பவர் இந்த x டைம்ஸ் log x எழுதிக்கலாம். ஸோ x டைம் log x ஓட லிமிட் வந்து 0. ஸோ எனிதிங் பவர் 0 வந்து எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆஃப் 0 பார்த்தீங்கன்னா 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினுங்க. இது வந்து இது போல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலா x to the power x லிமிட் எப்படி இருக்குன்றது உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. 0/0 ஃபார்மேட்ல இருக்கு என்னன்றது உங்களுக்கு வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டு விட்டுருவீங்க. ஸோ அதில் நீங்க யோசிச்சு போடுற மாதிரி தான் இந்த கொஸ்டினை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்வன்ஸோட லிமிட் சுப்பீரியர் லிமிட் இன்ஃபீரியர் கேட்குறாங்க. ஸோ லிமிட் இன்ஃபீரியர் லிமிட் சுப்பீரியர்ன்றது லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணணும். எங்க கன்வர்ஜ் ஆகும், லிமிட் n tends to infinity. ஸோ an பார்க்குறீங்க, லிமிட் n tends to infinity n/n+1 லிமிட் எடுத்தா என்ன கிடைக்கும், 1 வந்துடும். ஸோ லிமிட் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதோட லிமிட் இன்ஃபீரியரும் லிமிட் சுப்ரீமமும் அந்த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். இந்த வேல்யூ வந்து 1. ஸோ பார்த்தீங்கன்னா லிமிட் இன்ஃபீரியர் லிமிட் சுப்ரியர் பார்த்தீங்கன்னா 1 and 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து கண்டினியூஸாக பவுண்டடான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இன்டர்வல்ல மேப் கண்டினியூஸ் பட் இட் இஸ் அன்பவுண்டட். ஏன்னா நியர் 0 எடுங்களா லிமிட்டு. f of 0க்கு பார்த்தீங்கன்னா 1/0னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி போயிடும். அப்போ இந்த இன்டர்வல் 0 to இன்ஃபினிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிடும் இமேஜ் வேல்யூ. ஸோ அப்போ ஃபங்க்ஷனோட இமேஜ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 0 to இன்ஃபினிட்டிக்குள்ள இருக்கிறதால உங்களோட மேப் வந்து அன்பவுண்டடா இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூஸ் மேப். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, பாருங்க கண்டினியூஸ் அண்ட் அன்பவுண்டட். ஸோ ஒர்க்கிங் ரூலுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரீசனும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னன்னு எக்ஸ் நாட் ஈக்குவல் 0ல மேப் த்ரூ அவுட் கண்டினியூஸாக இருக்கு அந்த இன்டர்வல் 0 to 1ல. ஸோ இப்போ x tends to 0 ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா f of x tends to infinity கன்வர்ஜ் ஆகும். மீன்ஸ் இட் இஸ் அன்பவுண்டட். ஓகே, ஏன்னா ரேஞ்ச் செட் வந்து உங்களுக்கு அன்பவுண்டடாக இருக்குல்ல. இது போல எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வருவாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன். நீங்க வீடியோ ரெகுலராக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் செட்டு இப்போ நான் சொன்னேன்ல, ஃபார்முலா புக்கு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன், அப்புறம் MCQs, இந்த பேக்கேஜ் வாங்கி படிக்கணும். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் இஸ் காம்பாக்ட் இன் ஆர் சொல்லிக்கிறேன். எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் சப்செட் ஆஃப் ஆர் இஸ் காம்பாக்ட். ஸோ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடா இருக்கும். ஸோ இன்டர்வல் ஆஃப் a, b, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் a, b இஸ் ஆல்வேஸ் காம்பாக்ட் சப்செட் ஆஃப் ஆர். அது தெரிஞ்ச எனிபரல் தேரம். ஓகே, எவ்ரி க்ளோஸ்ட் அண்ட் காம்பாக்ட் எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர் இஸ் காம்பாக்ட்னா இஃப் நோ லீவ் இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். அந்த ரிசல்ட் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். அடுத்து இது சீரிஸ் நமக்கு தெரியும், பி டெஸ்ட் படி இது டைவர்ஜ் ஆகும். ஸோ p = 1 கேஸ்க்கு டைவர்ஜ் ஆகிடும்.
சிம்பிள் இல்ல. அடுத்து இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் வந்து கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸா யூனிஃபார்மா செக் பண்ண சொல்றாங்க. ஸோ எக்ஸோட ரேஞ்ச் வந்து 0 to 1. அப்போ 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1ன்றதால fn ஆஃப் எக்ஸோட மேக்ஸிமம் பவுண்ட் அப்மோஸ்ட் 1/n. as லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டீங்க அப்படின்னா இது டென்ஸ் டு 0. இது வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுதுன்னா இந்த என்டையர் 1/n டென்ஸ் டு 0. அப்போ கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்ன்றது கரெக்ட். அப்படியே கண்ணை மூடிட்டு அடிக்க வேண்டியதான். சிம்பிள் இல்ல. இது உங்களுக்கு தெரியும். mod x ஃபங்க்ஷன் பாயிண்ட் அட் 0ல நாட் டிஃபரன்ஷியபிள், மற்றபடி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ சீரியஸ் ஏஎன் கன்வர்ஜஸ் தென் லிமிட் ஆஃப் ஏஎன் டென்ஸ் டு 0. அது நமக்கு தெரியும். ஜென்ரல் ரிசல்ட் அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த பிடிஎஃப் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க என்னோட டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டே டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். அது வந்து கம்மிங் வெட்னஸ்டே வந்து குரூப் தியரி சொல்லியிருந்தேன். ஸோ குரூப் தியரி கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. சிலபஸில் இருக்கிற குரூப் தியரி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. வெட்னஸ்டே டெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்துடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.